வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் டிட்வா புயல் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. முன்னதாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்த நிலையில் தற்போது 5 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வட தமிழக கடலோர பகுதிகளில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் புயல் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், இன்று காலையில் இருந்தே 7 கிலோமீட்டர் வேகத்தில், அதன் பிறகாக 12 கிலோமீட்டர் வேகத்தில், அதன் பிறகு 7 கிலோமீட்டர் வேகம், தற்போது 5 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போதைய விவரங்களை பதிவு செய்யுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாடு புதுச்சேரியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயலின் நகரும் வேகம் என்பது தற்போது 5 கிலோமீட்டராக குறைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்த இந்த டிட்வா புயலின் வேகம் என்பது தற்போது 5 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து இந்த டிட்வா புயல் என்பது 150 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு தென்கிழக்கு திசையில் மையம் கொண்டிருக்கிறது. கடலூருக்கு 90 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், வேதாரண்யத்திற்கு 170 கிலோமீட்டர் வடக்கு வடகிழக்கிலும் மையம் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 90 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கிலும், காரைக்காலுக்கு 120 கிலோமீட்டர் வடகிழக்கிலும் புயல் மையம் கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புயலானது அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தற்போதைய செய்திக்குறிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக வங்கக்கடலில் மையம் கொண்டு வடக்கு நோக்கி தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வந்து சென்னையை கடந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டியபடி நகர்ந்து செல்லும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த புயலின் தீவிரம் என்பது குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறது. இந்த புயலின் மையப்பகுதி என்பது வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரத்தில் மேலும் வடக்கு திசையில் நகரக்கூடிய இந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க உள்ளது.